எல்லோருக்கும் வணக்கம். நாம் ஒவ்வொரு நாளும் புதிய காணொளி வழியாக பல தகவல்களை அறிந்து வருகிறோம். நேற்று பார்த்ததனுடைய தொடர்ச்சியாக இன்று நாம் புனித அல்போன்ஸ் அம்மாவுடைய வாழ்க்கை வரலாறுகளை தாங்கி நிற்கிற அருங்காட்சியகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அம்மா அவருடைய அருங்காட்சியகத்தில் அவர் பயன்படுத்திய பல்வேறு வகையான பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக அவர் பயன்படுத்திய உடை, அவர் பயன்படுத்திய குவளை மற்றும் அவர் பயன்படுத்திய கேப், நிறைய பொருட்கள் வச்சுருக்கிறாங்க. இந்த இடத்த நீங்கள் எப்போல்லாம் போய் பார்க்கலாம்னா ஆண்டு முழுவதும் பார்க்கலாம். குறிப்பாக காலை 8 மணி முதல் மாலை 4:45 மணி வரை இதற்கு பொதுமக்களுக்கு அனுமதி உண்டு. இந்த அருங்காட்சியை பார்ப்பதற்கென்று தனியாக பணம் எதுவும் செலுத்த வேண்டாம். மற்றும் இந்த அருங்காட்சியகத்தில் ஒரு அரை மணி நேரம் அன்னையினுடைய வரலாறுகளை தாங்கி நிற்கிற ஒரு காணொளி படம் திரையிட்டு காட்டுகிறார்கள். இதனுடைய தொடர்ச்சியாக இந்த காணொளிகளை எல்லாம் நமக்கு வழங்கியவர்கள் சென்னை கிறிஸ்தவ கல்லூரி தமிழ்துறை பேராசிரியர் செபுலோன் மற்றும் அங்கு படிக்கிற மாணவர் திரு அமீர் அவர்கள். அவர்களுக்கும் இந்த காணொளி வழியாக நன்றி செலுத்துகிறேன். நிறைய பேர் வந்து பார்க்கணுக்கு டெய்லி. இப்போது அருங்காட்சியகத்திற்குள்ளே நாம் சென்று கொண்டிருக்கிறோம். மறைந்த திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் அவர்கள் புனித அல்போன்ஸ் அம்மாவுக்கு புனிதர் பட்டம் அறிவிக்கிற அந்த காட்சிப்படுத்துகிற காட்சி இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து புனித பீட்டர் சதுக்கத்திலே அன்று புனிதர்களாக அறிவிக்கப்பட்டவருடைய படங்களும் வைத்திருக்கிறார்கள். கீழே இந்திய கொடியை, தேசிய கொடி ஏந்திய மக்கள் ஆரவாரம் செய்கிற அந்த காட்சியும் படமாக வைத்திருக்கிறார்கள். அன்னையினுடைய புனிதப்பட்ட நிகழ்வுகள் படங்களாக இங்கே மிக பிரமாண்டமான காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது என்பதை நீங்கள் பார்த்து வருகிறீர்கள். அன்னையினுடைய அழகிய படம். அன்னை அவருடைய பற்றி தமிழ் மற்றும் மலையாளம், ஆங்கிலம் ஆகிய 3 மொழிகளிலும் இங்கு தகவல்களை எழுதி வைத்திருக்கிறார்கள். தற்போது நாம் பார்த்து வருகிற பகுதி அவர்கள் வாழ்ந்த வீடு, அவர்கள் ஜெபித்த ஆலயம், அவருடைய பெற்றோர், அவர் குடும்பத்தார் பற்றிய தகவல்கள் இங்கு இருக்கின்றன. அவர்கள் வாழ்ந்த வீட்டினை நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். அவர் மிகவும் பக்தியோடு இளம் வயதிலேயே கணேசராக வேண்டும் என்று ஆர்வப்பட்டிருந்தார் என்று சொல்லுகிறார்கள். அவரை வளர்த்தெடுத்த அவர் உறவுக்கார குருவானவருடைய படம் இருக்கிறது. அவர்கள் பயன்படுத்திய பண்டங்களும் இங்கு வைத்திருக்கிறார்கள். அவர்கள் பயன்படுத்திய பொருட்களும் இங்கே இருக்கிறது. அவருடைய கையெழுத்தை பாருங்கள்ல, இப்போ நீங்கள் பார்த்துட்டு புனித அல்போன்ஸ் அம்மாவுடைய கையெழுத்து மற்றும் அவருடைய செய்திகள் தாங்கியிருக்கிற படங்கள் இங்கே இருக்கின்றன. இளம் வயது முதல் இறக்கும் காட்சி வரை வைத்திருக்கிறார்கள். சிறு வயதிலிருந்தே தெய்வ பயத்தினால் இறைவனோடு பிரசன்னமாகி ஒவ்வொரு நாளும் ஜெபித்து வாழ்ந்து மரித்து மக்களுக்கு சாட்சியாக விளங்குகின்ற புனித அல்போன்ஸ் அம்மாவுடைய காட்சி அமைக்கப்பட்டிருக்கிற அந்த இடத்தை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இங்கு அவர்கள் கண்ணீர் மடத்தில் இருந்த காட்சி, அவர் இறந்தவுடன் எடுக்கப்பட்ட புகைப்படம், அவர்கள் மடத்தில் தங்கியிருந்த சக அருட்கண்ணீர்களோடு கூடிய படமும் இங்கு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அம்மா அவர்கள் தினமும் ஜெபித்த ஆலயத்தினுடைய படங்கள், அவர் பயன்படுத்திய ஜெபமாலை, அவர் பயன்படுத்திய நாற்காலி, அவர் பயன்படுத்திய கடிகாரம் எல்லாம் இங்கே இருக்கிறது. இயற்கை எழில் சூழ்ந்த கேரளாவினுடைய கோட்டயம் பகுதியிலே இந்த அருங்காட்சியகம் அமைந்திருக்கிறது. அன்னை அவர்கள் அமைதியோடு ஜெபிக்கிற பகுதியை காட்சிகளாக வைத்திருக்கிறார்கள். அன்னை அவருடைய கல்லறை இருக்கிற இடங்களில் பல்லாயிரம் மக்கள் ஜெபித்து அதற்கான சாட்சியங்கள் கூறுகிற சாட்சிய படங்களும் இங்கு இருக்கின்றன. அன்னையினுடைய புனிதர் படத்திற்காக உழைத்தவருடைய தகவலும் இருக்கின்றன. அன்னையினுடைய இறுதிச் சடங்கு பற்றிய செய்தி தகவல்களும் இங்கு இருக்கின்றன.
இந்த அருங்காட்சியகத்திற்கு நாம் போனால் நிறைய தகவல்கள் நாம் இந்த காணொளி வழியாக பார்க்க முடியாத செய்திகளை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். அன்னையினுடைய உடன் உழைத்த அருட்சகோதரிகள், அன்னை தினந்தோறும் ஜெபித்த கல்லறை, அன்னையினுடைய கல்லறையில் எடுக்கப்பட்ட எலும்புக்கூடுகள், கல்லறையினுடைய திறந்த நேரத்தில் அங்கு வைக்கப்பட்டுள்ள காட்சிகளும் பதிவு வைக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு நாளும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இங்கு வந்து ஜெபித்து ஆசை பெற்று செல்கிறார்கள். அவர்கள் நம்பிக்கையின் விசுவாசத்தை ஆழப்படுத்துவதாக ஒவ்வொரு நாளும் பல புதுமைகள் நடந்து வருகிறது என்பதையும் நம்மால் காண முடிகிறது. புனிதராக அறிவிக்கப்பட்ட பொழுது இந்திய நாடு முழுவதிலும் பல்வேறு அமைப்புகள், இயக்கங்கள் இதை கொண்டாடியது. பீட்டர் சதுக்கத்திலே அந்த கொண்டாட்டத்தில் ஈடுபட்ட அந்த காட்சியை பார்த்து வருகிறோம். செய்தித்தாள்களில் அன்னையை பற்றி வந்த அனைத்து தகவல்களும், அனைத்து செய்தித்தாள்களும், பல மொழி செய்தித்தாள்களும் இங்கு வைத்திருக்கிறார்கள். இந்திய நாட்டிற்கும் கிறிஸ்தவத்திற்கும் பெருமை சேர்த்த புனித அல்ஃபோன்சா அவருடைய அருங்காட்சியகத்தில் தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்தியாவின் முதல் பெண் புனிதர் என்று போற்றப்படுகிற புனித அல்ஃபோன்சாவுடைய நினைவை தாங்கி நிற்கிற அந்த அருங்காட்சியகத்தில் தான் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இதுவரை பார்த்த அனைவருக்கும் நன்றிகள். இந்த இடம் அமைந்திருக்கிற இடம் கேரளா மாநிலம் கோட்டயம் பகுதியில் அமைந்திருக்கிறது. இந்த இடத்தை நீங்கள் எப்போ வேணாலும் போய் பார்க்கலாம். குறிப்பாக இந்த திருத்தலத்தை பற்றி 2 நாட்களாக செய்திகளை வழங்கியவர்கள் சென்னை கிறிஸ்தவ கல்லூரி தமிழ்துறை பேராசிரியர் செபுலோன் மற்றும் அக்கல்லூரியில் தமிழ்துறையில் படிக்கின்ற மாணவர் அமீரோ அவர்களுக்கும் அவர்களோடு பயணித்த அனைத்து குழுவினருக்கும் எங்களுடைய வளன் மீடியா சார்பாக நன்றிகள்.
ஒவ்வொரு நாளும் இது போன்ற செய்திகளை நாங்கள் தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கிறோம். காட்சிகளை பாருங்கள், அனைவருக்கும் பகிருங்கள். பார்த்த அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். சென்னை கிறிஸ்தவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியை உரித்தாக்குறேன். நன்றி, வணக்கம்.